வாழ்க்கை என்பது இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையில் இருக்கின்ற விவகாரங்கள். இதில் பெரிதாக எதுவுமே இல்லை. நாங்கள் எங்களுடைய அறியாமையாலும் பேராசையாலும் ஒருவரை ஒருவர் வீழ்த்தி ஒருவரை ஒருவர் முந்தி ஓடுவதற்காக நாங்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். அதன் விளைவாகத்தான் இன்று உலகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அப்போ இப்படி மனிதர்களால் உலகத்துக்கு, இந்த பூமிக்கு அல்லது இந்த பிரபஞ்சத்துக்கு ஆபத்துக்கள் நிகழும்போது, சிக்கல்கள் ஏற்படும் போது இயற்கை வந்து பார்த்து கொண்டிருக்காது. அது தானாக தன்னுடைய வேலைகளை காட்டும். அந்த வகையில் இன்று உலகத்தில் நாங்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை பார்க்கிறோம். யுத்தங்கள். அப்போ அந்த யுத்தங்களை செய்வதற்காக ஒரு பகுதியினர் முனைந்தாலும் அந்த யுத்தங்களை தடுப்பதற்காக முயற்சி பண்ணக்கூடிய இன்னொரு பகுதியினரும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில் நடந்த யுத்தம் ஒரு சமாதானத்தை எட்டியிருக்கு. அந்த சமாதானம் உலக மக்களுக்கு நல்லொரு அமைதியையும் சாந்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நாங்களும் இறைவனிடம் பிரார்த்தித்து கொண்டு, இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கிற ஒரே இலக்கு, மிக மிக உன்னதமான இலக்கு என்னென்று சொல்லி சொன்னால், நாங்கள் பணக்காரர்களாக வேணும், நாங்கள் செல்வந்தராக வேணும் என்பதுதான். நாங்கள் மற்றவர்களோடு சமனாக வாழ்வது எங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு அந்தஸ்தாக இருக்காது. நாங்கள் மற்றவர்களை விட உயர்ந்திருக்க வேணும் என்றது பலருடைய விருப்பம். அதன் நிமித்தம் அவர்கள் தெரிவு செய்கின்ற பாதைகள் வந்து மற்றவர்கள் தெரிவு செய்த பாதையைத்தான் பின்பற்றுகிறார்கள். புதிதாக அவர்கள் எந்த ஒரு பாதையையும் கண்டுபிடிக்கல. அதை பெருமையாகவும் நினைக்கிறார்கள். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மனிதன் ஒவ்வொரு விதமான விருப்பங்களை கொண்டிருப்பதாக காணக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் மக்களுடைய விருப்பம் வந்து என்ன என்றது எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் இந்த நாட்டை விட்டு போகணுமென்றதான் அவர்களுடைய விருப்பம். தாங்கள் ஒரு வெளிநாட்டு பிரஜைகளாக வேணுமென்றதான் அவர்களுடைய விருப்பமாக இருக்கு. அதை வந்து ஒரு குறிப்பிட்ட சிலராவது விரும்ப மாட்டார்கள். நாங்கள் இங்கே வாழ வேணும், எங்களுடைய சந்தோஷம் எங்களுடைய தாய் மண்ணில் தான் இருக்குது, எங்களுடைய இறப்பாக இருந்தாலும் நாங்கள் பிறந்த மண்ணில் இருக்க வேணும் என்று சொல்லி ஒரு சிலர் நினைப்பார்கள். என்னுடைய பிறவியை நான் எப்படி கடந்து செல்ல வேண்டும், எனக்கு எப்படி ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும், நான் எப்படி சந்தோஷமாக வாழ வேண்டும், நான் எப்படி அமைதியாக வாழ வேண்டும். உலகத்தில் உள்ள மக்கள் தொகையில் கோடியில் ஒருவராக வாழ வேணும், அல்லது உலகத்தில் உள்ள மக்கள் கூட்டத்துக்குள்ள என்னுடைய நோக்கம் கோடீஸ்வரி ஆக வேணும். கோடி ஈஸ்வரி என்று சொல்லி சொன்னால் கோடியில் ஒருத்தியாக வேணும். கோடி மனிதர்கள் இருந்தாலும் அந்த கோடியில் இருக்கிறவர்கள் போல் நான் இல்லாமல் கோடியை விட வித்தியாசமான ஒரு பிறவியாக, வித்தியாசமான ஒரு சிந்தனை, அறிவுத்திறன், ஆற்றல் உள்ள ஒரு ஆளாக எப்படி நான் என்ன தயார்படுத்த வேணும், என்ன வடிவமைத்து கொள்ள வேணும் என்றதான் என்னுடைய விருப்பம். பணக்காரர்களும் செல்வந்தர்களும் வந்து யார் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஒரு 100 வருஷம் வாழ போகிறோம் என்று சொன்னால், இந்த 100 வருஷத்துக்குள்ள எங்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்வியலுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொண்டு சேர்த்து வச்சுக்கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக 100 வருஷம் வாழ்கிற வாழ்க்கை தான் இது இது வாழ்வியலுக்கு இன்றைக்கு தேவையானது. கோடீஸ்வரர்கள் என்றது இன்றைக்கு தேவையானது இல்லை, அது நாளைக்கு தேவையானது. இப்போ நாங்கள் எல்லோரும் வந்து எங்களுடைய சொத்து மதிப்பையும் எங்களுடைய பணத்தையும் வச்சு கொண்டு தான் நாங்கள் இதுகளை மதிப்பிடுறோம்.
கோடீஸ்வரர்களை கூட அப்படித்தான் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து இந்த 2 விதமாக பார்க்க வேணும். இப்போ நாங்கள் கடவுள் என்று சொல்லி சொன்னால் அருவமும் உருவமும் ஆக பார்ப்பது போல எல்லா செயலுக்கும் 2 பக்கம் இருக்குது. இப்போ நாங்கள் சேர்த்து வச்சிருக்கிற செல்வங்கள் வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்றைக்கு நிரந்தரம் என்று சொல்லி சொன்னால் கலிபோர்னியாவில் நடந்த அந்த சம்பவம் வந்து எங்களுக்கு என்னத்தை சொல்லுது? நாங்கள் சேர்க்கிற சொத்து எங்களுக்கு நிரந்தரம் இல்லை, அது அழியக்கூடியது. அப்போ நாங்கள் எங்களுடைய பிறவிக்கு, எங்களுடைய ஆன்மாக்கு, எங்களுடைய ஆன்மான்ற விடுதலைக்காக நாங்கள் எங்களுடைய செல்வத்தை சேர்த்து வைக்க வேணும், எங்களுடைய செயற்பாடுகளை முன்னகர்த்த வேணும். இப்போ நாங்கள் சொத்தாக சேர்த்து வைக்கிறதுன்றது எங்களுக்கு எதுவுமே பிரயோசனம் இல்லை. இப்போ எங்களுடைய அறிவு கூட எங்களோட வந்துடும், நாங்கள் செய்கின்ற புண்ணியம் கூட எங்களோட வந்துடும், நாங்கள் செய்கின்ற நன்மைகள் எங்களோட வந்துடும், நாங்கள் சேர்க்கின்ற சொத்து எங்களோட வராது. அது மற்றவர்களுக்காக நாங்கள் வாஞ்சேலை. இப்போ இறைவனின் பிள்ளைகளாக நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டு என்னுடைய பரம்பரைக்கு, என்னுடைய 7 தலைமுறைக்கு, என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய பேர பிள்ளைக்கு, என்னுடைய கூட்ட பிள்ளைக்கு என்று சொல்லியெல்லாம் நாங்கள் இச்சைகளோடு அலைஞ்சு கொண்டிருக்கிறத தான் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ என்னுடைய கோடீஸ்வரர் என்றது வந்து வேறு. ஒரு கோடி மனிதர்களை கட்டுப்படுத்தக்கூடிய தலைமைத்துவம் கொண்டவர் யார்? இலகுவாக சொல்ல போனால் ஒரு கோடி பேரை தனக்குள்ளே கட்டுப்படுத்த, தன்னுடைய அவர்களுக்கு வந்து ஒரு சிக்கல் வரும்போது, ஒரு அழிவு வரும்போது, இப்போ உலகத்தில் வந்து பேராசை நிமித்தம் மனிதன் பல ஆயுதங்களை கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான். அப்போ அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிற நேரத்தில் ஒரு கோடி பேரையாவது காப்பாற்றக்கூடிய இடத்துல இருப்பவர்கள் கோடீஸ்வரர்கள். அவர்கள் வந்து ஈஸ்வரன், சிவனின் பிள்ளைகள். கோடீஸ்வரர்கள் என்று சொல்லி சொன்னால் சிவனின் ஈஸ்வரன், சிவனின் பிள்ளைகள். அவர்கள் அதை தடுப்பார்கள். இந்த கோடி பேரையாவது அவர்கள் அழிய விடாமல் தடுப்பார்கள். மற்ற எல்லாரையும் தடுத்து விடுவார்கள் என்று சொல்ல முடியாது. இந்த கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற விடயம் கூட சொல்லப்படுகின்றது. கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொன்னால் அவர்கள் எந்த பிறவி எடுத்தாலும், எப்படி எந்த ஒரு இக்கட்டான அல்லது எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் அவர்களுக்கென்ற அந்த சிறப்பு, அவர்கள் அதுக்குள்ளே நின்று அவர்கள் தங்களை தக்க வைத்து கொண்டு அவர்கள் எப்படி அந்த விடயங்களை எல்லாம் கையாண்டு தங்களுக்கு ஏற்படுகின்ற சிக்கல்கள் அல்லது அந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் தங்களை தகவமைத்து கொள்வார்கள். அதனால் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நாங்கள் கற்ற விடயம் எங்களுடைய புறவியெல்லாம் தொடரும். நாங்கள் பூசுகின்ற பூச்சாக இருந்தாலும் சரி, சேர்த்து வைக்கின்ற சொத்துக்களாக இருந்தாலும் சரி வராது. நாங்கள் கள்ளத்தனம் செய்வோமாக இருந்தால் அது எங்களுடைய புறவி முழுக்க அந்த கள்ளத்தனத்துக்கான விடயங்கள் எங்களோட வந்து அதே நாங்கள் நகர்த்தி கொண்டு அல்லது அதற்காக தண்டனைகளை பெற்றுக்கொண்டு போகக்கூடியவர்களாக இருக்கும். வாழ்க்கைக்கு எங்களுக்கு வசதிகள் வேணும், அதே நேரத்தில் நேர்மையான வழியில் நாங்கள் அந்த வசதிகளை பெற்றுக்கொண்டு வாழ வேணும். ஏனென்றால் அது எங்களுக்கு வரும். அறிவு எங்களோட வருதுன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய தீமைகள், நாங்கள் செய்கின்ற தீமைகள் எங்களுடைய வராதென்று என்ன நம்பிக்கை? எங்களுடைய அறிவு, எங்களுடைய கல்வி நிச்சயமாக எங்களோட வரும். இதுதான் இன்றைக்கு இந்த காணொளி. என்னுடைய காணொளி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள், நான் கதைக்கிற விதம் எப்படி, அது சரியாக இருக்கா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை வந்து பதிவிடுங்க. அதே நேரத்தில் என்னுடைய காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வச்சு எனக்கு உங்களுடைய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தாங்கோ. இது சும்மா சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் இல்லை, நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். இந்த விடயங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்பதனை கூறி மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை நான் சொர்க்கத்திலிருந்து பவானி சண்முகம். நன்றி, வணக்கம்.